ஹாய்! எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். சந்தோஷமா பொங்கல் கொண்டாடுறீங்களா? எனக்கு மறக்க முடியாத ஒரு பொங்கல் அனுபவம் உண்டு. ஆ, அலுவலகத்துக்காக நான் ஊர் ஊரா வேலை செய்யறதுக்கு போயிருந்தப்போ, ஒரு டைமில நான் பொங்கலை ஒரு வெளியூர்ல கொண்டாட வேண்டியிருந்தது. அப்போ அந்த ஊர்ல இருந்த ஒரு பெரிய மனுஷர் என்ன சொன்னாரு, "இங்கே நீங்க தனியா இருக்கீங்க. ஆகையினால நீங்க வந்து எங்க வீட்ல பொங்கல்ல கலந்துக்கோங்க" அப்படின்னு சொல்லி. நான் அங்க போயிருந்தேன். அது ஒரு கிராமத்து வீடு. ஆனா ரொம்ப பெரிய வீடு. பொங்கல் கொண்டாடினாங்க. நெறைய பேர் வந்திருந்தாங்க அவங்க சொந்தங்கள் எல்லாம். அப்போ அந்த வீட்டு பெண்கள் எல்லாம் என் கூட பேசிக்கிட்டு இருக்கும்போது, நான் கேட்டேன், எனக்கு வந்து ஆக்சுவலா அவங்க வீட்ட பத்தி ஏற்கனவே கொஞ்சம் விஷயங்கள் தெரியும். அதனால நான் கேட்டேன். இந்நேரம்லாம் வந்து உங்களுக்கு சண்டைன்னு சொன்னாங்களே, ஏதோ பிரச்சனை போகுது அந்த நிலம் விஷயத்துலன்னு சொன்னாங்களே, இப்ப எல்லாம் ராசி ஆயிட்டீங்களா? அப்படின்னு கேட்டேன். அப்போ அந்த வயசான அம்மா சொன்னாங்க, "பண்டிகைள்னா என்னத்துக்குமா? எல்லாரும் சந்தோஷமா, சமாதானமா ஆகணும்னு தானே. ஆகையினால பொங்கல்னு வந்ததுன்னா, நான் உடனே எல்லாரையும் கூப்பிட்டு விட்டுருவேன். யாரு சண்டை போடுறான், யாரு பகையாளி, யான் பங்காளி அதெல்லாம் எதுவுமே பார்க்க மாட்டேன். சொந்தக்காரங்கனால எல்லாரையும் நான் வீட்டுக்கு கூப்பிட்டு விட்டுருவேன். அட்லீஸ்ட் இந்த பொங்கல வச்சாவது, இந்த ஃபங்ஷன வச்சாவது, எல்லாரும் திரும்ப மனசு திருந்தி ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னா நல்லது தானே!" அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. ரொம்ப அருமையான கான்செப்ட் அது. ஏதோ ஒரு வாய்ப்பு சமாதானத்துக்காக கிடைக்காதா? சமாதானம் பண்ணுறதுக்காக, எல்லாரும் சமாதானமா போறதுக்காக, ஒரு சின்ன வாய்ப்பு கிடைக்காதா? அப்படின்னு அந்த அம்மா எதிர்பார்த்தாங்க. நம்மளுமே நமக்கு கிடைக்கிற எல்லா வாய்ப்புகளையும், குறிப்பா இது மாதிரி என்ன ஃபங்ஷன்ஸ் இருந்தாலும், எந்த ரிசர்வேஷனும் வைக்காம எல்லாரையும் கூப்பிடுவோம். எல்லாரோடையும் சேர்ந்து நம்ம என்ஜாய் பண்ண பார்ப்போம். இது மாதிரி சந்தர்ப்பங்கள் ஒருவேள மனசுல இருக்கிற கசப்புகள மறந்து, அவங்க திரும்ப நம்ம கூட சேர்றதுக்கு வாய்ப்புகள உருவாக்கலாம். இல்லையா? சண்டை போட்டு பிரிஞ்சிருந்து நமக்கு என்ன கிடைக்க போகுது? அத விட சந்தோஷமா சேர்ந்து இருந்தா, சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸோட சேர்ந்து இருந்தோமா இருந்தா, நம்ம வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆகையினால பண்டிகை காலங்கள எப்பவுமே திரும்ப கட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பா, எல்லாரோடையும் சமாதானமா போறதுக்கான ஒரு வாய்ப்பா, எல்லாருக்கும் சந்தோஷத்தை பகிர்ந்து கொடுக்கிற ஒரு வாய்ப்பா நாம உபயோகிச்சு பார்ப்போம். ஹாப்பி பொங்கல்!